அண்ணே விடுங்கண்ணே. ஆண்டாள் ஏதோ கோவத்துல அப்படி பேசிருக்கா. கொஞ்ச நேரம் அமைதியா இருந்தா எல்லாம் சரியாயிடும். உங்க மேல தப்பு இல்லைன்னு புரியுதுன்னு அவங்களுக்கும் இது புரியும். அவளோட கோவத்தை பத்தி உனக்கு தெரியாது ரம்யா. அவ்வளவு ஈஸியா இந்த விஷயத்தை விட மாட்டாவா. அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்கண்ணே. அதெல்லாம் ஆண்டாள் புரிஞ்சுப்பாங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க விட்டுருங்க, அவங்களே சரியாயிடுவாங்க. எங்க சரியா? ஏலே, உன்னையும் பொண்டாட்டி கோயிலுக்கு வர சொல்லிட்டு போன, இங்க உட்காந்துட்டு என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏன் மாப்பிள்ள வரல? இன்னைக்கு நல்ல தரிசனம் தெரியுமா? நீங்களும் ஆண்டாலும் பாத்திருந்தா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும். என்னடா நாங்க பாட்டு பேசிட்டே இருக்கோம், நீ என்னமோ புடிச்சு வச்ச பிள்ளையாராட்டம் அசையாம உட்காந்துட்டு இருக்க. பாட்டி, நீங்க கோவிலுக்கு போனதுக்கு அப்புறம் ஒரே சண்டை. சண்டை யாருக்குமா? ஆண்டாளுக்கும் அழகரண்ணனுக்கும் ஒரே சண்டை. ஏண்டா அவனை ஏதோ திட்டினியா? இவர் ஒன்னும் திட்டல பாட்டி, சண்டை போட்டதே ஆண்டாள் தான். அவங்களுக்கு கபடி செலெக்ஷன்ல இருந்த லெட்டர் வந்துச்சான். அத அண்ணன் சொல்லாம மறைச்சிட்டாருந்தா ஒரே சண்டை. செலக்ஷன் கமிட்டி லெட்டரா? அத நாங்க தானே மாப்பிள்ள கிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னோம். நீங்க தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? ஆமா, ஆண்டாள் மாசமா இருக்கான். இந்த நேரத்துல போய் விளையாடினா நல்லா இருக்காதுன்னு நாங்க தான் அதை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொன்னோம். என்னம்மா இப்படி சொல்றீங்க? அப்போ அந்த லெட்டரை மறைச்சு வச்சது அழகரண்ணன் இல்லையா? இல்ல ரம்யா, அவர் இந்த லெட்டர் வந்த உடனே ஆண்டாள் கிட்ட சொல்றதுக்கு ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்தாரு. நாங்க 2 பேரும் தான் வேண்டான்னு சொன்னோம். ஆண்டாள் மாசமா இருந்தது மட்டும் காரணம் இல்ல, ரொம்ப நாளா 2 பேருக்கும் பிரச்சனையாவே போயிட்டு இருந்துச்சு. இப்பதான் 2 பேரும் கொஞ்ச நாளா சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சு குழந்தை வரைக்கும் வந்திருக்காங்கன்னு நானும் அத்தையும் தான் சொல்ல வேண்டாம்னு சொன்னோம். அண்ணே, அப்புறம் ஏன் ஆண்டாள் கிட்ட இதை பத்தி சொல்லவே இல்ல? அவங்க உங்க மேல தப்பு இருக்கிற மாதிரி தானே திட்டிட்டு இருக்காங்க. நீங்க அப்பவே சொல்லிருக்கலாம்ல. முதல்ல அவ என்ன பேச விடுறாள். அவ எண்ணெயில கடுகு எடுத்து போட்ட மாதிரி அப்படி பொறிச்சு பொறிச்சு உழுகிறா. எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. என்ன பேச சொல்றீங்க? என்ன டேய், அவ கபடி விளையாட போகணும்னு யார் நாளுதா? இந்த பாரு, சும்மா ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்காது சரியா? அது அவன் கணவன் உனக்கு தெரியாதா? யார் வந்து பேசினா செஞ்சான்னு கேட்டுக்கிற. இதுக்கு தான் நான் அன்னைக்கு என்ன சொன்னேன், லெட்டர் வந்திருக்கு சொல்லிடலான்னு. கேட்டீங்களா யாராச்சும்? தேவையா எனக்கு இது? மாப்பிள்ள, இப்பவும் ஒன்னும் ஆயிடல. அவகிட்ட நாங்க பக்குவமா எடுத்து சொல்லிக்கிறோம். நீங்க கவலைப்படாம இருங்க. சும்மா இருங்க. நீங்க கவலைப்படாம இருங்க. நீங்க இருந்திருக்கணும் அவ பேசும்போது. அப்ப தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு.